சாந்தி. ஜெகதாம்பாள் சரஸ்வதி மம்மா. மலரும் நினைவுகள் பாகம் 5. துல்லியமாக இருத்தல். மம்மா அவர்கள் நாங்கள் சிறிய தவறுகளை செய்வதை கூட காண விரும்ப மாட்டார்கள். அவர் ஒவ்வொரு குழந்தையும் தவறுகள் செய்வதிலிருந்து விடுபட்டவராக இருக்க வேண்டும் என விரும்பினார். அவர் எவருடைய வேலையிலும் தொந்தரவு செய்யாது அல்லது அவர்களின் காரியங்களில் தடைகளை உண்டு பண்ணாது இருப்பதில் கவனமுடனும் இருக்க கற்பித்தார். இதன் தொடர்புடைய ஓர் அத்தியாயம் என் நினைவிற்கு வருகின்றது. ஆரம்ப நாட்களில் மதுவனத்தில் என் முதல் சேவை முரளி எழுதுவதாகும். நான் காலை உணவிற்கு பின் எனது வேலையை தொடங்கி வேலை பூர்த்தியானதும் மதிய உணவு உண்ண வேண்டும் என இலட்சியம் கொண்டிருந்தேன். சில வேளைகளில் வழக்கத்தை விட முரளி மிக நீண்டதாக இருக்கும். அதை முடிக்க நீண்ட நேரம் எடுக்கும். அதே நேரத்தில் ஒவ்வொருவரும் மதிய உணவை முடித்து விடுவர். நான் மட்டுமே இறுதியில் உண்பேன். எனவே உணவை பரிமாறும் அந்த அம்மா எனக்காக அமர்ந்து காத்திருக்க நேரிட்டது. முதலில் இப்படி நடைபெற்ற போது மம்மா ஒன்றும் சொல்லவில்லை. மீண்டும் தாமதமான போது மம்மா என்னை அழைத்து, கேள் மோகினி, உனது பரிமாறும் அந்த தாய் உன் பொருட்டு அதிக நேரம் காத்திருக்க வேண்டியுள்ளது. நீ தாமதிக்கும்போது அவரும் மதிய உணவை தாமதமாக உண்ண வேண்டியுள்ளது. பின்னர் அவருடைய மற்ற தனிப்பட்ட வேலைகள் அனைத்தும் பாத்திரங்களை அதனிடத்தில் வைப்பது வரை தாமதம் ஆகுகின்றது. ஆகையால் நீ கண்டிப்பாக குறிப்பிட்ட நேரத்தில் மதிய உணவை உண்ண வேண்டும் என்றார். நான் சரி மம்மா என்றேன். 2 அல்லது 3 தினங்களுக்கு பிறகு நான் மீண்டும் முழு முரளியையும் எழுதிவிட்ட பிறகே மதிய உணவிற்கு சென்றேன். அந்த அம்மா எனக்காக காத்திருந்தார்கள். மம்மா என்னை மீண்டும் அழைத்து, மோகினி, அடுத்த 15 தினங்களுக்கு நீதான் உணவு பரிமாற வேண்டும் என கூறினார். நான் மௌனமாக இருந்து மம்மாவின் கட்டளைகளை பின்பற்றினேன். அனைவரும் தங்கள் உணவை முடிப்பதற்குள் நான் முற்றிலும் களைத்து மன வருத்தத்திற்குள்ளானேன். அனைவரும் மதிய உணவை உட்கொண்ட பின்னரே என்னால் உணவு உண்ண முடியும். நான் பாத்திரங்களை அதன் இடங்களில் வைப்பதற்குள் களைப்படைந்து விட்டேன். மறுநாள், மம்மா, என்னால் இந்த வேலையை செய்ய முடியாது. இப்பொழுதிலிருந்து நான் எனது சாப்பாட்டு நேரத்திற்கு சரியாக வந்து விடுகின்றேன். நான் தாமதமாக வரமாட்டேன் என்றேன். அவர், ஒரு நாள் சேவைக்கு பிறகு நீ மிக வருத்தமடைந்து விட்டாய். அந்த தாய் இந்த சூழ்நிலையை ஒவ்வொரு நாளும் எதிர்நோக்கினார்கள். அவர் எவ்வாறு சமாளித்திருப்பார்கள்? நீ இந்த சேவையை 15 நாட்களுக்கு செய்ய வேண்டும் என்றார். இந்த முறையில் ஒரு நபரின் சிறிய தவறு மற்ற அனைவருக்கும் எவ்வாறு சங்கடமாக அமைகின்றது என்பதை எனக்கு உணர வைத்தார். அப்படி ஒவ்வொரு தனிநபரும் தத்தமது வேலையை முறையாகவும் உடனடியாகவும் செய்தால் அனைவரிடமிருந்தும் சேவையில் ஒத்துழைப்பும் வெற்றியும் பெறுவர். அன்றைய நாளிலிருந்து நான் எவருடைய சேவையிலும் தடங்களை உருவாக்க காரணமாக மாட்டேன் என்பதை கொள்கையாக கொண்டு இது நாள் வரை இவ்விடயத்தில் கவனம் செலுத்தி வருகின்றேன். இவ்வாறு தனது அனுபவத்தை கூறியவர் சகோதரி மோகினி, மவுண்ட் அபு. மம்மா அவர்கள் அதிகாலை 2 மணிக்கு எழுந்து தியானத்தில் தனிமையில் அமர்வார்கள்.
அவர்கள் எப்பொழுதும் தயாராகி அதிகாலை 3:30 மணிக்குள் அறையை விட்டு வெளியே வந்து விடுவார்கள். நாங்கள் அதிகாலை 4 மணியிலிருந்து 5 மணி வரை கூட்டு தியானத்தில் அமர்வோம். அதில் மம்மா கண்டிப்பாக இருப்பார்கள். பின்னர் அவர் நீராடிவிட்டு தன் தனிப்பட்ட விஷயங்களில் கவனம் செலுத்துவார். காலை உணவிற்கு பிறகு காலை 9 மணிக்கு நடைபெறும் முரளி வகுப்பிற்கு மம்மா வருவார்கள். அதனைத் தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் ஒரு சகோதரியை தேர்ந்து எடுத்து வகுப்பின் முன் அமர்ந்து ஞான கருத்து ஒன்றை விளக்கும்படி செய்வார். அவர் ஒவ்வொருவருக்கும் எவ்வாறு சொற்பொழிவு வழங்குவது மற்றும் வகுப்புகளை நடத்துவது என கற்றுக் கொடுத்தார். பிறகு ஒவ்வொருவரும் சேவையில் ஈடுபடுவோம். மதிய உணவை உட்கொண்ட பின் நாங்கள் ஓய்வு எடுப்போம். மம்மா மாலை 5 மணிக்கு அலுவலகத்திற்கு வந்து அலுவலக வேலைகளை கண்ணோட்டமிடுவார்கள். இரவு உணவிற்கு பின்னர் மம்மா சபையை நடத்துவார்கள். இந்த விடயத்தை கூறியவர் தாதி தைரியமணி அபு சாலை. 1. அன்றைய நாளில் நடைபெற்ற சம்பவங்களை அனைவரும் விமர்சிப்பது. ஒவ்வொரு சிறிய விஷயங்களிலும் எங்கள் கவனத்தை மம்மா ஈர்த்தார்கள். ஒரு முறை கராச்சியில் சகோதரி ஒருவர் தன் உடலை நீத்துவிட்டார். அவர் 2-3 நாட்களாகத்தான் நோய்வாய்ப்பட்டிருந்தார். ஆனால் திடீரென இறந்துவிட்டார். மம்மா எங்கள் அனைவரிடமும் நாம் அனைவரும் அவருடைய இறப்பிலிருந்து ஒரு பாடத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் என்றார். ஒருவர் மரணத்தை நம்பக்கூடாது. நீங்கள் இன்னும் ஒரு குழந்தையாகவோ அல்லது இளைஞராகவோ இருந்தாலும் நீங்கள் அதிக நாட்கள் உயிர் வாழ்வீர்கள் என நினைக்க வேண்டாம். இல்லை, மரணம் எப்பொழுது வேண்டுமானாலும் வரலாம். இதனால்தான் உறங்கச் செல்வதற்கு முன் ஒவ்வொரு நாளும் இந்த கணத்தில் என் உடலை விட்டு பிரிய நான் தயாராக இருக்கின்றேனா என உங்களை நீங்களே கேட்டுக்கொள்ள வேண்டும் என்றார். இந்த விடயத்தை எடுத்துரைத்தவர் தாதி குஞ்ச், பாட்னா, பீகார். மம்மா அவர்கள் அதிகாலை நேர அமிர்த வேளை யோகத்தை தவறவிட்டதில்லை. ஒரு மந்திரி அவரை மும்பையில் சந்திக்க வந்தார். அவர் விடைபெறும் பொழுது நள்ளிரவாகிவிட்டது. இருப்பினும் மறுநாள் காலை மம்மா வழக்கம் போல் அதிகாலை 2 மணிக்கு எழுந்து விட்டார். அன்றைய நாட்களில் அவர் சகோதரர் ரமேஷ் ஷாவின் வீட்டில் தங்கியிருந்தார். சகோதரர் ரமேஷ், மம்மா, நீங்கள் காலை 1 மணி அளவில்தான் உறங்க போயிருக்க வேண்டும். ஆனால் வழக்கமாக எழும் நேரத்தில் எழுந்து விட்டீர்களே என்றார். மம்மாவும், அப்படி ஒரு மந்திரியை சந்திக்க என்னால் விழித்திருக்க முடியுமானால் அமிர்த வேளையில் என் பியூ உடனான சந்திப்பை எவ்வாறு தவறவிட முடியும் என பதிலளித்தார். இதனை எடுத்துரைத்தவர் டாக்டர் சகோதரி நிர்மலா. அன்பான மம்மா அவர்கள் தனது படிப்பில் அதிக கவனம் செலுத்தினார்கள். அவருடைய இறுதி நாட்களில் அவருடைய ஸ்தூல உடல் ஆரோக்கியம் மிகவும் பலமற்று இருக்கையில் ஒரு நிமிடம் கூட அவரால் நிமிர்ந்து உட்கார இயலாத போது ஒரு கூற்று கூறப்பட்டது. ஒரு யோகியானவர், 5 தத்துவங்களை வெற்றி கொள்பவர் மம்மாவால் வகுப்பிற்கு வர முடியாது விட்டாலும் அவர் படுக்கையில் ஒரு தலையணையை ஆதாரமாக வைத்து முரளியை செவிமடுக்க அமர்வதை நான் கண்டேன். அவர் ஆன்மீக மாணவர்களாகிய நம் அனைவருக்கும் ஓர் உதாரணமாவார். இது சகோதரி புஷ்பா, நாக்பூர்.
இத்துடன் இந்த பாகம் முடிவடைகின்றது. இதன் தொடர்ச்சியான அடுத்த பாகத்தை அடுத்த பதிவில் பார்த்து கொள்ளலாம். ஓம் சாந்தி. நன்றிகள் பாபா.